ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து நேரடி பார்வை பார்த்துட்டார். அதனோட சுக்கிரனும் செயல்படுவதாலே 16ஆம் தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. பொறுமையோடு செயல்படும் போது உங்கள் வாழ்க்கை தரத்தில் முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பு செல்வத்துக்கான அமைப்பை பெறுகின்ற ஆண்டில் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மாதத்தில் இந்த 2025 16ஆம் தேதிக்கு அப்புறம் செல்வங்கள், அதிகப்படியான செல்வங்கள், மறைமுக செல்வங்களோ எதன்னா நம்மளுக்கு ஒரு திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடத்துல எல்லாமே கிடைக்கும். சூரிய பகவான் நம்மளுக்கு 7ஆம், அதாவது 6ஆம் இடத்துல இருந்து அந்த மகரத்தில் அமரக்கூடிய நேரத்தில் செவ்வாய் பகவானும் அந்த ஒரு 11ஆம், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா 5ஆம் தேதியிலேருந்து அவரும் இடம்பெயர்ந்து வக்கரத்துக்கு வராரு. தொந்தரவான விஷயம், மனசில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், தொந்தரவான வேலைகள் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் விலகப் போகின்றது. ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தருங்க. ஒரேவா சொல்லப்போனால் மகரம் இனிமேல் ஒளிரும் என்று சொல்கிற மாதிரி சூரியனை கொண்டு சிம்மராசி கொண்டு நீங்கள் ஒளிரக்கூடிய காலம். மகரத்தில் அமரக்கூடிய சூரிய பகவானால் வேலை, புதிய வேலைகள் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறப்போகிறோம். தொடர்ச்சியாக புதன் பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறதால பிரிவினைகள் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது நம்ம கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்ற மாதிரி ஆகும். இந்த நேரத்தில் அதெல்லாம் ஸ்மூத்னஸ் ஆகக்கூடிய பாக்கியம். இந்த உறவுகள், இல்லீகல் உறவுகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுங்க. இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது, அடுத்தவர் சொத்துக்கு நாம் ஆசைப்படுறது, இந்த நேரத்தில் தவறான விஷயங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தொடாதீங்க சிம்மராசி பொறுத்த வரைக்கும். ஏன்னா வருகிற ஆண்டுகள் அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய பகவானுடைய பார்வை நேரடியாக 2ஆம் இடத்துல படுவதால் கணவன் மனைவி உறவில் சற்று கவனத்தோடு இருக்கணும். எதையும் நாம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலம். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகவும், இறைவன் கொடுத்த மாதத்தில் பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது. இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி இந்த மாதம் என்று சொன்னால் அது உங்களுக்கான மாதம். ஏன்னா சூரியன் இதுவரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்தார். அவர் இடம்பெயர்ந்து இப்போ 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்துக்கு அமரப்போகிறார். 6ஆம் இடம் என்று சொன்னாலே கொஞ்சம் தொந்தரவான விஷயங்கள் எதனா அனுபவிக்குமா சாமி? அதெல்லாம் எதுவும் கிடையாது. மகர சாந்தி பெறுகின்ற மாதமாக சூரியனுடைய தலைமை பொறுப்பாளராக நாம் அதை தான் வச்சு நாம் வணங்குறோம். தை பொங்கல் திருநாளை, அதாவது பொங்கல் தின வாழ்த்துக்களும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த தை மாதம் என்னென்ன கொடுக்க போகிறார் இறைவன் நம்மளுக்கு. ஏன்னா இறைவன் என்று சொன்னால் அது சூரியன் சந்திரன் தான், நம்ம கண்ணுக்கு தெரிந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. இறைவனை ஒளி ரூபந்தான், எல்லாமே ஒளி ரூபந்தான். சூரியனை பொறுத்த வரைக்கும், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு செல்லும்போது தவறான விஷயங்களிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிளகாகாது. இந்த நேரத்தில் தகவல் தொடர்புகள் சரியான முறையில் இல்லை சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தகவல் தொடர்புகளாக இந்த நேரத்தில் அதிகமாக பெறுகின்ற காலமாகவும் இந்த மாதம் இருக்கும். அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்பில், முக்கியமாக வேலை வாய்ப்பு இழந்துட்டு இருக்கிறேன் ஐயா, வேலை வாய்ப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா இந்த வேலை வாய்ப்புகள் இனிமேல் கிடைக்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி ஒரு 6ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்து மகரத்துக்கே செல்வதால், இது வரைக்கும் தனுசல் தான் இருந்தார், அவரும் இடம்பெயர்ந்து செல்லும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் அமைந்துவிடும். செல்வங்கள் சேரும், ஓரளவுக்கு நல்ல செல்வங்கள் இருக்கும், திடமான வேலை வாய்ப்புகள் இருக்கும். தவறான விஷயத்திலிருந்து நாம் வெளிவருவோம், தவறான பாதையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலமாகவும் இந்த தை மாதம் முதல் தினத்திலிருந்தே இருக்குது. ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து நேரடி பார்வை பார்த்துட்டார். அதனோட சுக்கிரனும் செயல்படுவதாலே 16ஆம் தேதி வரைக்கும் பொறுமையோடு இருங்க. பொறுமையோடு செயல்படும் போது உங்கள் வாழ்க்கை தரத்தில் முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பு செல்வத்துக்கான அமைப்பை பெறுகின்ற ஆண்டில் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மாதத்தில் இந்த 2025 16ஆம் தேதிக்கு அப்புறம் செல்வங்கள், அதிகப்படியான செல்வங்கள், மறைமுக செல்வங்களோ எதன்னா நம்மளுக்கு ஒரு திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடத்துல எல்லாமே கிடைக்கும். ஒரு செல்வம் என்று சொன்னாலே அதை மிகைப்படுத்த முடியாது. அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்கிற மாதிரி 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படும் பிரம்மாண்டத்தை கொடுக்கின்ற ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றீர்கள். ஆரம்பமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக அமைய போதுங்க. போங்க, நீங்கள் வெற்றி தான். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வரவு, தனவரவு அதிகரிக்கக்கூடிய மாதம். தை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய செல்வங்கள் நம்மக்கிட்ட வருங்க.
டக்கு டக்கு டக்குன்னு செல்வங்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் பெறுகின்றோம். ஒரு விலை உயர்ந்த ஆபரணம், விலை உயர்ந்த தங்கம் என்று சொல்கிற மாதிரி இதெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுவோம். இது வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகலன்னா திடீர்னு வர அமௌண்ட்டை நம்ம நகை வாங்குறதுக்கோ ஒரு இடம் வாங்குறதுக்கான ஃபைல் பண்ணுவோம். அதெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்குது. பரவாயில்லைங்க, எவ்வளோ கடன் இருக்குது, அது அப்பாற்பட்ட விஷயம், இதுலேயும் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு போட்டு வைக்கின்ற எண்ணத்தை உருவாக்கி தரும். அதுவும் இல்லாமல் சூரிய பகவான் நம்மளுக்கு 7ஆம் அதாவது 6ஆம் இடத்துல இருந்து அந்த மகரத்தில் அமரக்கூடிய நேரத்தில் செவ்வாய் பகவானும் அந்த ஒரு 11ஆம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா 5ஆம் தேதியிலேருந்தே அவரும் இடம்பெயர்ந்து வக்கரத்துக்கு வராரு. தொந்தரவான விஷயம், மனசில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், தொந்தரவான வேலைகள் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் விலகப் போகின்றது. ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தருங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மகரம் இனிமேல் ஒளிரும் என்று சொல்கிற மாதிரி சூரியனை கொண்டு சிம்மராசி கொண்டு நீங்கள் ஒளிரக்கூடிய காலம். மகரத்தில் அமரக்கூடிய சூரிய பகவானால் வேலை புதிய புதிய வேலைகள் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறப்போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் தை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரங்க கையில் ஒரு நல்ல அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கின்ற பாக்கியம், மறைமுக வருமானம், ஏதோ லாட்டரி சீட் அடித்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கான அமைப்புகள் இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். யார் தொட்டாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நம்மக்கிட்ட கையில் ரூபாய் இருந்து இருந்தபடியே இருக்கும். இது வரைக்கும் தொடர்புகள் இல்லாமல் இருந்த வந்த பிரச்சனைகள், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலை நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியூரிலையோ வெளிநாட்டிலையோ அந்த மாற்று மொழி என்று சொல்கிற மாதிரி அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு தகவல் தொடர்புகள் வந்து சென்றுடும். இது வரைக்கும் தகவல் தொடர்புலே சரியான முறையில் இல்லைன்னா, ஏன்னா நம்மளுக்கு ராசிக்கு 3ஆம் அதிபதி அல்லவா சுக்கிர பகவான், அவரே தொழில் காரகனாகவும் வரார். இந்த மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, மீடியா சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல தொட்டதெல்லாம் வெற்றி என்ற மாதிரி கடல் கடந்து வாணிபத்தை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். விலை உயர்ந்த ஆபரணத்தை விற்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் என்று கூட சொல்லுவேன். இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே நல்ல அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிற ஏஜென்சிலாம் கிடைக்கும். டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் எல்லாத்துலேயுமே இவங்க சக்ஸஸ் பண்ணி காட்டுறதுக்கான அமைப்புகள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சார். ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும். அவையெல்லாம் சேல்ஸ் ஆகிடும். ஒரு பொருள் வாங்கி வச்சுட்டு இருக்க ரொம்ப நாளாக விற்பனை ஆகலாம், அதெல்லாம் சேல்ஸ் ஆகும். சுய வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதம். ஏன்னா உழைப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம். தொடர்ச்சியாக உழைத்த வண்ணம் இருக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்க பெறும். நல்ல முயற்சிகள் என்று சொல்கிற மாதிரி புதிய புதிய முயற்சிகளை ஈடுபட போகிறோம், வெற்றிகள் காண போகிறோம். அதுவும் இல்லாமல் ஈடுபட்டு அதன் மூலயமாக லாபத்தையோ வெற்றிகள் தரக்கின்ற பாக்கியம் பரவுகின்ற காலமாக இந்த மாதத்தில் இருக்குது. தொடர்ச்சியாக புதன் பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறதால பிரிவினைகள் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது நம்ம கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்ற மாதிரி ஆகும். இந்த நேரத்தில் அதெல்லாம் ஸ்மூத்னஸ் ஆகக்கூடிய பாக்கியம். இந்த உறவுகள், இல்லீகல் உறவுகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுங்க. இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது, அடுத்தவர் சொத்துக்கு நாம் ஆசைப்படுறது, இந்த நேரத்தில் தவறான விஷயங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தொடாதீங்க சிம்மராசி பொறுத்த வரைக்கும். ஏன்னா வருகிற ஆண்டுகள் அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய பகவானுடைய பார்வை நேரடியாக 2ஆம் இடத்துல படுவதால் கணவன் மனைவி உறவில் சற்று கவனத்தோடு இருக்கணும். எதையும் நாம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலம். அவங்க சும்மா இருந்தாலும் நம்மளை சும்மா விடமாட்டாங்க. சொல்லலாம், நம்ம சுழி சும்மா இருந்தாலும் சுழி சும்மா இருக்காதுன்னு சொல்கிறோம் இல்லை, அதுமாதிரி காலத்தை சும்மா இருக்க முடியாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கின்ற பக்குவத்தை சிம்மராசிக்காரங்க இப்போவே ஆரம்பித்தாதான் நாம் தடையில்லாமல் வேலைகளையும் தடையில்லாத பாக்கியத்தை பெற முடியும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையிறதால 29ஆம் தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க. வேலை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது எதையுமே செய்யாமல் செயல்படுத்த முடியலன்னா இனிமேல் வேலை டைட்டாக இருக்கும். வேலை டைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொடர்ச்சியாக நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கான டைம் தான் ஒதுக்க முடியாது. அந்தளவு உழைப்பு தருகின்ற மாதமாகும், செல்வத்தை அள்ளி கொடுக்கின்ற மாதமாகும் இந்த காலம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை இந்த தை மாதமே ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம். அதாவது மனம் இருந்து வந்த பிரச்சனை, தொழில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த இடம் மட்டும்தான். அதாவது மாற்றம் தரணும், முன்னேற்றம் தரணும். ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை வழங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி இந்த தை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், முன்னேற்றம் தரக்கூடிய செல்வத்தையும், இந்த லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்கிறோமில்ல, அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை தை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பெற போகிறீங்க. வாழ்க்கை முறையில் வெற்றி காணக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் இருக்கப்பெறும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.